الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين سيدنا محمد وآله وأصحابه أجمعين எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தி முழுதும் நீதி நபிநாதனுக்கே. கண்பா என்பாள் ரசூலே, யா சையதி யா ரசூலல்லாஹ், ஜபஹத்தி தஹ்தனி ஆலிகே யா ஷஃபீஉல் முத்னிபீன். இவ்வினிய விழாவை நடாத்தி கொண்டிருக்கிற இப்பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற உலமாக்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், அன்பு சிறார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தை சிறப்பிக்கும் விதமாக நிறைய நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து 12 நாட்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான ஒவ்வொரு தலைப்பாக இட்டு மக்களுக்கு அவர்கள் சம்பந்தமான சில நினைவுகளை ஞாபகப்படுத்துவதற்கான அழகான ஏற்பாடு. அந்த விதத்தில் 8ஆம் படையான இன்று நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வசீலா, இஸ்திகாசா, ஷஃபாஅத், ஓர் ஆய்வு என்பதால். இது யதார்த்தமாக 3 தலைப்பு. 3க்கும் முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம பரவாயில்ல அதை பயன்படுத்துறது. இந்த வார்த்தையெல்லாம் ஷஃபாத் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு நம்மளைய சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அல்லாட்ட இவங்களெல்லாம் சொர்க்கத்தில் கொண்டு போ என்பதாக நமக்காக மன்றாடுவார்கள். அதுக்கு பேர் ஷஃபாத்துன்னு தெரிஞ்சிருக்கும். வசீலா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வோடு நம்மை நெருங்கி வைப்பதற்காக யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டார், முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹு அவர்கள் பொருட்டார், நம்மூரில் அடங்கி இருக்கிற மகான்கள் அவர்களுடைய பொருட்டால் எனக்கு இந்த ஹாஜத்தை நிறைவேற்றித்தார் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிற பொழுது இன்னாருடைய பொருட்டால் என்று சொல்லி நம்முடைய பிரார்த்தனை முன்வைப்பதற்கு பேர் வசீலா. வசீலா, ஷஃபாஅத். இடையிற்கு இஸ்திகாசா என்றால் நபிமார்கள் அல்லது அவுலியாக்களிடம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதம் ஏற்றும் ஆற்றலால் உதவி தேடுவது. இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக வசீலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா 2 பொருட்களை ஜாயிண்ட் செய்வதற்கு வசீலா அப்படிங்கிற பேர். லோகத்தில், அதாவது லாங்குவேஜ் மீனிங் என்ன, 2 விஷயத்தை எது ஜாயிண்ட் செய்தோ அதுக்கு பேர் வசீலான்னு பேர், இல்லைங்களா? நம்ம அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இப்தகு இலைஹில் வசீலா, ஓ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு கட்டளையிடுகிறார் சூரத்துல் மாயிதாவில். இன்னொரு சூறால அவர்கள் அல்லாஹ்வின் பால் வசீலாவை தேடுவார்கள் என்று சொல்லிட்டு எதற்கான வசீலா தேடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றான். ஐயமும் அக்ரபு, அவர்களில் அல்லாஹ்விடம் யார் மிக நெருக்கமானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடம் அவர்கள் வசீலா தேடுவார்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த 2 வசனங்கள் நமக்கு வசீலா சம்பந்தமாக நேரடியான பொருளில் திருமறையில் இடம்பெற்றிருக்கிற வசனங்கள். இன்னொரு, இப்ப இதை பார்க்கிற பொழுது அல்லாஹ்விடம் நாம் எதை தேவையை முன்வைத்தாலும் வேறு ஏதேனும் ஒன்றை முன்வைத்து யா அல்லாஹ் இதற்காக எனக்கு என்னுடைய இந்த ஹாஜத்தை நிறைவேற்றி கொடு, இதற்காக என்னுடைய இந்த நோயை நீ ஷிஃபா கொடு, இதற்காக என்னுடைய பொருளாதாரத்தின் பரக்கத்தை கொடு என்று அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்கிற பொழுது அல்லாஹ் எதை முன்வைத்தால் ஏற்றுக்கொள்வானோ அதை முன்வைத்து நாம் அல்லாஹ்விடம் மன்றாடுவோம். அதுதான வசீலா அப்படிங்கிறது. புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 கிதாபுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, எல்லாத்துக்கும் பரவலாக இந்த நபிமொழி அறியப்பட்டிருக்கு. 3 நபர்கள் ஒரு காட்டு வழியா போறாங்க, ஒரு குகையில மாட்டிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கும். அதனால சும்மா சுருக்கமா சொல்லிடல. பொதுவாக கதை அப்படின்னு உள்ள போயிட்டோம்னா கான்செப்ட் போயிடும் இல்லையா, சுருக்கமா. ஆனா அதை சொல்லித்தான் ஆகணும்.
3 நபர்கள் ஒரு காட்டு வழியை பயணம் பண்றாங்க, ஒரு குகையில மாட்டிக்கிறாங்க. அப்ப மேல இருந்து அந்த மலை முகடுல இருந்து ஒரு பெரிய பாறை வந்து குகையை ஃபுல்லா லாக் பண்ணிடுது. கத்தனாலும் என்னத்தை பண்ணாலும் வெளியே யாருக்கும் தெரியாது. நீங்க இந்த குகைக்குள்ள இருக்காங்கன்னா யாருக்குமே தெரியாது. அப்ப போச்சு நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்குள்ளே மோத்தா போக வேண்டியதானா நான் அங்கடாய்க்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் யோசனை சொல்றாரு, நம்ம செஞ்ச நல்ல அமல்கள் இருக்கும் வாழ்க்கையில, ஏதாவது நல்ல அமல் செஞ்சிருக்கோமே, அதான் அல்லாட்ட சொல்லி நம்ம துவா செய்யலாமே அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாரு. அதுல முதல்ல இருக்கிற ஒருத்தர், ஏன் நான் வழக்கமாக சம்பாதிச்சுட்டு வந்து பால் கறந்துட்டு வருவேன், எங்க அத்தா அம்மாவுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் நானும் என் பொண்ணு பிள்ளைகள்லாம் சாப்பிடுவோம். ஒரு முறை அதே மாதிரி வர்ற சமயத்துல எங்க அத்தா அம்மா தூங்கிட்டாங்க, ஆனா பால் கையில இருக்கு. நான் கொஞ்சம் தாமதமா தான் வந்தேன், அவங்க அசந்துட்டாங்க. அவங்களுக்கு எழுப்புறதுக்கு மனசு இல்லை, எழுப்புனா அவங்க தூக்கம் கலைஞ்சு போயிடும். ஆனா அவங்களுக்கு முதல் கொடுக்காம என் பொண்ணு பிள்ளைகளுக்கும் எனக்கோ கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நான் அப்படியே உட்காந்து இருந்தேன். விடியல் விடிஞ்சு போச்சு. அப்பதான் அவங்க முடிச்சாங்க. அந்த இடையில என் குழந்தைகள்லாம் காலில் வந்து கத்தனாங்க, பசினால அழுதாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் கொடுக்கல, நானும் சாப்பிடல. எங்க அத்தா அம்மா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டேன். இது உனக்கு பிடித்தமானதாக இருந்தால் அன்னி மா அனுப்பி, இப்ப நான் எந்த சிக்கல்ல இருக்கிறேனோ அதை விட்டு என்னை காப்பாத்து அப்படின்னு துவா செய்யறாங்க. அந்த கல்லு கொஞ்சம் விலகுது. கல்லு விலகணும்னு வெளியே வர முயற்சி பண்றாங்க, ஆனா வெளியே வர முடியல. அந்த விலகல் பத்தலை, இவங்க வெளியே வர அளவுக்கு பத்தலை. 2வது இருக்கிறவர் அவருடைய ஹாஜத்தை சொல்றாரு. அது எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 3 உள்ள டீபா போன 2 மணி நேரம் ஆயிடும். 3 பேர் இதே மாதிரி அவங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு நல்ல அமல்களை அல்லாஹ்வை முன்வைத்து பிரார்த்திக்கிறார்கள், துவா செய்யறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாருன்னா 3வது நபர் பிரார்த்தனை செய்யறாரு. அது முடிஞ்ச உடனே அந்த கல் பரிபூர்ணமாக விழுகிறது. 3 பேர் வெளியே வந்துடுறாங்க என்று அந்த ஹதீஸ் முடிகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த நபிமொழியில அந்த 3 பேருமே யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரச்சனையை தீருன்னு மட்டும் சொல்லாம, நான் இப்படி செஞ்சனே அதனால எனக்கு இந்த பிரச்சனையை நீங்க தீர் என்று தான் செய்த ஒரு நல் அமலை முன்வைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார். அதுதான் வசீலா அப்படிங்கிறது. நாம் செய்த நல்ல அமல்களை முன்வைத்து எனக்கு இப்படி செய்து கொடு என்று கேட்பதுதான் வசீலா. இவங்க 3 பேருமே அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அதை ஏற்றிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை புரிந்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து என்ன தெரிகிறது, நாம் துவா செய்கிற பொழுது ஏதேனும் ஒன்றை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல அமல்களை முன்வைத்து இதற்காக என்னுடைய இந்த பிரச்சனையை நீக்கி எனக்கு இந்த தேவையை தான் அல்லாஹ் என்று பிரார்த்திப்பது சிறந்தது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடிகிறது. நாம் செய்த நல்ல அமல்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான நல்ல அமல் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மகான்களையும் அவுலியாக்களையும் அன்பு வைப்பது பெரிய அமல். அதானே அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறானே நிறைய இடங்கள்ல அவருடைய அன்பு. யா அல்லாஹ், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் இப்படி செஞ்சேன், அவருடைய முஹப்பத்தை செஞ்சேன், அவருடைய சுன்னத்தை நான் இப்படி பின்பற்றினேன், இதனால எனக்கு தா என்று சொல்வதும் கூட தானே, அதுவும் சிறந்த அமல் தானே என்பது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப வசீலா அப்படிங்கறது நேரடியாக நமக்கு சொல்லி தருகிற வசனங்கள் 2 சொல்லிட்டோம். இன்னொரு வசனம் சூரத்துல் பக்கரால இருக்கிறது. அல்லாஹ் வந்துட்டு யகூதிகளை பார்த்து பேசுறான், அதாவது நான் முஸ்லிம்களை பார்த்து பேசும்போது நிறைய விஷயத்தை சொல்லிட்டே வருகிறான். என்ன இடையில சொல்றா, வகானு மின் கபரு யஸ்தஃப்திகுன அலல்லதீன கஃபரு. இந்த யூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு வரைக்கும் ஏதேனும் போருக்கு போனாங்க அப்படின்னா அல்லாஹ்விடம் இஸ்லாமிய விரோதிகள், அவங்களுடைய விரோதிகளுக்கு எதிராக எனக்கு உதவி செய், வெற்றி தான் என்று துஆ செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப வந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஆயத்துடைய விளக்க முறையில இமாம் ராசி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இமாம் அபூ ஸுஊத் ரலியல்லாஹு தஆலா போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் அவங்க என்ன துஆ செஞ்சாங்கன்னு புரியுறாங்க. சூழல் புரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்பாக ஒரு போருக்கு ஒரு சண்டை சச்சரவு வந்தது அப்படின்னா அல்லாஹ்ட்ட என்ன ஒரு துஆ செஞ்சுட்டு அவங்க போவாங்களா, யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடு அப்படின்னு. என்ன துஆ செஞ்சாங்களா, அல்லாஹு மஃப்தஹ அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடு, வன்சுருனா எங்களுக்கு உதவி செய், பின் நபியில் உம்மி, உண்மையான நபியை பிற்காலத்தில் என்னை கொடுப்பேன் எங்களுக்கு தௌராத்தில் இன்சில் நான் சொல்லியிருக்கீங்க, அந்த நபியின் பொருட்டால் எங்களுக்கு வெற்றி கொடு, எங்களுக்கு உதவி செய்ய துஆ செய்வாங்களா. துஆ செஞ்சவங்க அல்லாஹ் வெற்றியையும் கொடுப்பாங்க. எப்படிலாம் துஆ செஞ்சீங்களே, இந்த நபியின் பொருட்டால் எங்களுக்கு வெற்றி தான் துஆ செஞ்சீங்களே, உதவி செய்யும் துஆ செஞ்சீங்களே, அந்த நபி இங்க வந்துட்டாங்க, அவங்கள ஏத்துக்க மாட்டீங்க என்கிற கருத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ்க்கு அவர்கள் செய்த அந்த அமல் எந்த அமல்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் எங்களுக்கு வெற்றியை கொடு, எங்களுக்கு உதவி செய் என்று கேட்டது அல்லாஹ்வுக்கு பிடித்தமா போய் தான் அதை சொல்லி காட்டுறான். இப்படிலாம் இருந்தீங்களே, இப்போ வந்துட்டாரு அவர் பொருட்டால இருந்து ஏன் நீங்க இப்படி அவர் புறக்கணிக்கிறேன்னு கேட்கிறானே என்றால் அல்லாஹ்விற்கு அந்த துவா அவர்கள் செய்தார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் நபியின் உம்மி நபியின் பொருட்டால் எங்களுக்கு வெற்றியை தான் என்கிற அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படித்தானே? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் எனக்கு தான் என்று கேட்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்பதை இந்த நபிமொழியில் இந்த திருமறை வசனத்திலிருந்து நமக்கு அறிய முடிகிறது. அடுத்தது புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சான். கான இதா குஹைது, அவங்க காலத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பஞ்சம் வந்தால், பஞ்சம்னா மழை இருக்காது, விளைச்சல் இருக்காது, ரொம்ப சிரமமாக இருக்கும். மழை வந்தால் தான் விவசாயம் பண்ணால் தான் சாப்பாடுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்துட்டா என்ன செய்வாங்கன்னா, இஸ்தஸ்காபில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க பொருட்டால அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. எப்படி அந்த துவா இப்படி இருந்துச்சா, இப்போ நான் வாசிக்கிறது அப்படியே நஸ்ஸா புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னா குன்னா, நிச்சயமா நாங்கள் இருந்தோம், நத்தவஸ்ஸலு இலைக்க, உன்னிடம் வசீலா தேடுபவராக இருந்தோம், பி நபியினா, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் உங்ககிட்ட நாங்க வசீலாவாக வைத்து நாங்க துவா செஞ்சுட்டு இருந்தோம். ஃபதஸ்கீனா, எங்களுக்கு மழையையும் கொடுத்த. வஇன்னா நத்தவஸ்ஸலு பி அம்மி நபியினா, இப்ப அந்த நபியினுடைய சிறிய தந்தையின் பொருட்டால் நாங்க உங்கள்கிட்ட வசீலாவாக வைத்து உங்களிடம் கேட்கிறோம், ஃபஸ்கினா, எங்களுக்கு மழையை கொடு என்பதாக செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரார்த்திக்கிறார்கள். ஃபயுஸ்கௌ, இந்த ஹதீஸுடைய முடிவுல அப்படி துவா செஞ்ச உடனே மழை வரும் என்கிற நபிமொழி புகாரி ஷரீஃப்ல இருக்கு. அப்ப யா அல்லாஹ் எங்களுக்கு எப்படியாவது மழை தான் என்கிற துவாவோடு யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் எங்களுக்கு துவா இந்த மழையை கொடு என்று கேட்பது நபி தோழர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது என்பது இந்த நபிமொழியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபி தோழர் வர்றார், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார சொல்லா, அந்த கண் பார்வை குறைபாடு உள்ள ஒரு நபி தோழர், எனக்கு பார்வை சிரமமா இருக்கு, அதுக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு நீங்க பொறுமையா இருங்க, அதுதான் சிறந்தது அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பார்வை குறைபாடோடவே காலத்தை ஓட்டிக்கோங்க, அதுதான் சிறந்தது, நீ விரும்பினா துவா செய்யறேங்க, நீ விரும்பினா நான் துவா செய்யறேன் அப்படின்னு அந்த சஹாபி வந்து இல்ல நீங்க துவா செய்யுங்க, எனக்கு பார்வை சரியாகும், துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஒளி செஞ்சுட்டு வா, ஒளி செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழு சொல்லிட்டு ஒரு துவாவை கற்றுத் தருகிறார். இந்த துவாவை ஓதுங்க, பார்வை குறைபாடு சரியாயிரும். அந்த துவா என்ன அப்படின்னா, இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களும் பயன்படுத்தி வந்தார். சஹாபாக்கள் யாராவது கண்ணு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த துவாவை சொல்லி கொடுப்பாங்களா, இந்த ஓதுங்க அப்படின்னு வேற ஹதீஸ்கள் இருக்கு. இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துதான் இருக்கிற நபிமொழி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன்னி அஸ்அலுக, நிச்சயமாக நான் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன், உன்னிடம் வேண்டுகிறேன், வ அத்தவஜ்ஜஹு இலைக்க, உன்னை நான் முன்னோக்குகிறேன். அதாவது தன்னுடைய கொலை அந்த பணிவை வெளிப்படுத்துற வார்த்தை, அத்தவஜ்ஜஹு இலைக்க, உன்னை மட்டுமே நான் பார்க்கிறேன், பி முஹம்மதின் நபியுர் ரஹ்மா, கருணையான நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால் உன்னை நான் முன்னோக்குகிறேன். சொல்லி தரது யாருங்க? யாரு? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவங்க தான் இந்த துவா சொல்லி தராங்க, இது ஓதுங்கிறாங்க. சொல்லிட்டு அதோட முடியல, அந்த துவா முடியல. யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னி நிச்சயமாக நான் கத் தவஜ்ஜஹ்து பிக இலா ரப்பி, உங்களை பொருட்டால் வைத்து என்னுடைய இறைவனான அல்லாஹ்வை நான் முன்னோக்கி இருக்கிறேன். ஃபி ஹாஜதி ஹாதிஹி லித்குலி அல்லாஹும்ம ஃபஷஃபிஹு ஃபிய, அல்லாஹ்வே இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரையை என் விஷயத்தில் ஏற்றுக்கொள் என்பதாக அந்த துவா முடிகிறது. இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தர்றாங்க. அந்த சஹாபியும் ஓதுகிறார், சஹாபிக்கு கண் பார்வை சரியாக இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. அப்ப கண் பார்வைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் எனக்கு என் கண் பார்வையை சரி பண்ணி கொடு என்பதோடு முடித்திருக்கலாம்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் என்று இருக்கிற நிலையில அதற்கு ஒரு சிறப்பு உண்டு, அதற்கு ஒரு அந்த துவாவை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பவர் அந்த பொருட்டால்
பி ஹக்கி பி ஜாங்கி அப்படிங்கிற வார்த்தைகள் உண்டு என்பதால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வாசகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற விஷயத்தை இந்த நபிமொழியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது திருமதியில ஒரு சுவாரஸ்யமான நபிமொழி, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. வீட்டில் மஸ்கல் நம்ம குடியிருக்கிற இடம், வீடு அல்லது வியாபார ஸ்தலம், குடியிருக்கிற இடத்துல பாம்பு வந்துருச்சு, என்ன செய்யணுங்க? சல்லாசன் சொல்றாங்க, வீடு அல்லது குடியிருக்கிற இடத்துல பாம்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாம்புகிட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்க, இந்த துவா ஒண்ணு, இன்னா நஸ்அலுக பி அஹதி நூஹி வ பி அஹதி சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் துதீனா. உன்னிடம் நூஹ் நபியினுடைய அந்த அக்ரிமெண்ட், ஒப்பந்தத்தின் பொருட்டால், அதே மாதிரி சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் நபியிட்ட ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது, அதன் பொருட்டால் கேட்கிறேன், எங்களுக்கு தீங்கு கொடுக்காத அல்லாஹ் துதீனா என்ற துவாவை ஓதுங்க. அது அதை மிஞ்சி இந்த துவாவை நீங்க ஓதுனதுக்கு அப்புறமும் உங்க வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அதனை கொன்று விடுங்கள் என்பதாக முடியும். அப்ப இந்த இடத்துல ஏன்னா வந்திருக்கிறது சில நேரங்களில் ஜின்கள் அது போன்று வரலாம், மாற்று இந்த பாம்பினுடைய வடிவத்தில் வரலாம் என்ற கருத்து இந்த ஹதீஸுடைய விளக்கம் நிறைய இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் துதீனா எங்களுக்கு நீ தீங்கு தராத என்று சொல்லியிருக்கிறாங்களே, நூஹ் நபியினுடைய அந்த அக்ரிமெண்டின் பொருட்டால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது செய்த அந்த அக்ரிமெண்டின் பொருட்டால் என்று சொன்னால் அது ஒரு வசீலாவுடைய இடம், நேரடியாக இல்லாமல் வேறு ஒரு இடைச்சாதனத்தை வைத்துக் கொண்டு கேட்பது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸ் வந்து திருமிதி ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கிறது. இது எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம இந்த என்ன பரவலா நம்ம துஆவுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யணும். இது போன்ற வசீலாக்கள், அவுலியாக்கள், நபிமார்களுடைய பொருட்டால் என்று சொல்லுகிற பொழுதும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அங்கே நமக்கு கிடைக்கும். இது என்னன்னா சொன்ன உடனே இல்ல நான் அல்லாஹ்ட்ட நேரடியாக போகணும், நேரடியாக என்று சொல்லி அந்த வார்த்தையே கேட்பதற்கு அழகான வார்த்தையாக இருக்கும், ஆனால் கருத்தெல்லாம் அழுகி போன கருத்துக்கள். செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா ஹுக்ம இல்லா பில்லாஹ்னு அந்த அஹ்லு சுன்னவுக்கு மாற்றமான கொள்கையுடையவர்கள் பிரச்சாரம் செய்கிற பொழுது, இவங்க அரசு அதிகாரியா இருக்கிறாங்கல்ல, நாங்க சட்டம்ங்கிறது அல்லாஹ் சொல்ற சட்டம் தான், அல்லாஹ் தவிர யாரும் சட்டம் சொல்ல முடியாத போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை கலிமத்து ஹக்கின், நல்ல வார்த்தை, யுராது பிஹல் பாத்தில், இதை கொண்டு கெட்ட விஷயம் நாடப்படுகிறது. அந்த மாதிரி தான் இப்ப சொல்லிட்டு என்ன செய்யறோம்னா, நம்ம மௌலித் மஜ்லிஸ்கள்ல, நம்ம ராத்தி மஜ்லிஸ்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் யா அல்லாஹ், முஹிதீன் ஆண்டவர்கள் பொருட்டால் யா அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது ஒரு சடங்காக கடந்து போகிறோம்டைய நம்முடைய உள்ளத்தளவுல அந்த முஹப்பத்தோட அல்லாஹ்வுடைய நெருக்கம் இந்த பிஜாஹு பிஹக் இவர்கள் பொருட்டால் என்று சொல்கிற பொழுது நாம் நேரடியாக தொடர்பு கொள்வதை விட இதில் நமக்கு நெருக்கம் அதிகமாக கிடைக்கும் என்கிற உள்ளார்ந்த அந்த நகர்வை நீர்த்து போக வைத்திருக்கிறது இன்றைய கால சூழ்நிலை. அதை உணர்ந்து ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதால் அங்கே மிகப்பெரிய கண்ணியம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதால் ஒரு கண்ணியத்தை நிராகரித்தால் அது அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசர் என்பதால் அங்கே நடக்கிற அற்புதம், அந்த அற்புதத்தை இன்கார் என்கிற நிராகரிப்பு செய்தால் அல்லாஹ்வை நிராகரிப்பு செய்வதற்கு இதற்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் மஸ்ஜிதுல்லாஹ், மக்கானுல்லாஹ், பைத்துல்லாஹ் என்று அல்லாஹ்வோடு எதெல்லாம் சேர்கிறதோ அதெல்லாம் கண்ணியங்கள். அந்த கண்ணியத்தை இல்லை என்று பிரச்சாரமோ மனநிலையை கொண்டமையானால் அதன் மூலியமாக நம்முடைய ஈமான் தான் பாதிக்கப்படும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு 3 தலைப்பை நம்ம சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய சுருக்கமா பேசலாம். சொன்ன உடனே அதெல்லாம் சரி, ரசூலுல்லாஹ் எப்பயாவது யாராவது பொருட்டால் கேட்டுட்டாங்களா அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க செயல் இல்லைனாலுமே அவங்க சொல்லிட்டாலே அது சுன்னத்து தான், எல்லாரும் தெரிஞ்சது. இருந்தாலும் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு. இப்னு ஹிப்பான் ஹாக்கிம் இந்த ஹதீஸ் சொல்லிட்டோமா, இந்த பாம்பு வரும்போது வந்து திருமிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து இப்னு ஹிப்பான் ஹாக்கிம் போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. ஃபாத்திமத்து பின்த் அஸத் யாரு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார், அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அந்த அவங்களுடைய அடக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலைகள்லாம் ஈடுபட்டு அவங்களுக்காக துஆ செய்றாங்க.
என்ன துவா தெரியுங்களா? பி ஹக்கினா, நீண்ட துவா, வேற விஷயங்கள் வரும், நம்ம தலைப்புக்கு ஏற்ற வார்த்தைகள் சொல்றோம். பி ஹக்கி நபியிக்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபியின் பொருட்டால், வல் அம்பியாகி அல்லதீன மின் கபலி, எனக்கு முன்பு சென்ற நபிமார்களின் பொருட்டால் நான் கேட்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார். இன்னொன்று இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், இந்த துவா எல்லாத்துக்கும் பரவலாக தெரிஞ்சிருக்கும். வீட்டிலிருந்து பெறப்பட்டு பள்ளிக்கு வருகிற பொழுது ஓதுற துவா, ஒரு நீண்ட துவா, முன்பு வேற துவாக்கள்லாம் இருக்கு, பெரிய துவா. அதில் ஒரு பகுதி, அல்லாஹும்ம அல்லாஹ்வே இன்னி அஸ்அலுக்க, நிச்சயமாக நான் கேட்கிறேன், பி ஹக்கி ஸாயிலின அலைக, உன்னிடம் யார் யாரெல்லாம் துவா செய்கிறார்களோ அவர்கள் அனைவரின் பொருட்டாலும் நான் கேட்கிறேன். பி ஹக்கி மம்ஷாய ஹாதா, நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேனே இந்த நடையின் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன். என்ன கேட்கிறான்னு அந்த துவாவுடைய நீட்சி போகிறது என்றால், பி ஹக்கி ஸாயிலின்னு சொன்னாங்கல்ல, உன்னிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்கிறாங்களோ, அப்ப யார் யாரெல்லாம் துவா கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் தான் அதை அடங்குவாங்க. அப்ப இன்னார் பொருட்டால் அல்லாஹ்வே எனக்கு தான் என்ற இந்த துவா வடிவம், வசீலா வடிவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள், சஹாபாக்களும் கேட்க சொல்லி இருக்கிறார்கள், சஹாபாக்களும் கேட்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான முறையில் விளங்குகிறது. எனவே நாம் நம்முடைய தேவைகளை கேட்கிற சமயத்திலும் இது போன்று நமக்கு பிடித்தமான பிரஜயமான நபிமார்கள் அவுலியாக்களின் பொருட்டால் அல்லாஹ்வே இதைத்தான் என்று உள்ளமுருக உணர்வுபூர்வமாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய மிகப்பெரிய மக்காமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்கிறோம். வசீலா. அடுத்ததாக இஸ்திகாசா. இஸ்திகாசா அப்படிங்கிற வார்த்தைக்கு தலபுல் மஅூனதி பி சபபில் முஅஜிஸத்தி வல் கராமாத்தி, இந்த அவுலியா, இந்த நம்பியா இவள் அவுலியா, முஅஜிஸத் அப்படிங்கிறது அற்புதம் ஆற்றும் ஆற்றலை அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அது பொதுவாக அஹ்லுஸ் சுன்னாவுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சும்மா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்தானவங்களை உயிர்ப்பிச்சு கொடுத்தாங்கல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச குர்ஆன்ல இருக்குல்ல, உபரியில் வக்கமாக வல்ல பிரச உஹியல் மௌத்தா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மௌத்தானவங்களை உயிர்ப்பிச்சு கொடுத்தாங்க. இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமாற்றும் ஆற்றல். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல பிறந்தாங்க. இது வந்துட்டு அல்லாஹ் அவர்களுக்கு செய்பிக்கும் ஆற்றல், அல்லாஹ் அவங்களுக்கு அதை தந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அது போன்ற அற்புதமாற்றும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு குர்ஆன்ல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 3 இடத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து பயணம் போகிற பொழுது அந்த படகை ஓட்ட போட்டாங்க. ஏன்னு கேட்குறப்ப என்ன சொன்னாங்க, பிறகு அங்கே ஒரு கொள்ளை கூட்டம் ஓட்டையில் படகு எடுக்காதுன்னாங்களா, எங்கும் நடக்க போகிறதே இங்கிருந்து பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு செவத்தை இடிக்க போனாங்க, ஒரு பையனை கழுத்தை நடிச்சு கொலை பண்ணாங்க. ஏன்னு இருக்கும்போது இவன் பெருசானா இவங்க தாய் தகப்பனு இடையூடா இருப்பானாங்களா, காலம் தான் இனிமேல் நடக்க போவதை இங்கிருந்து பார்க்கிறார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அற்புதம். அதே அல்லாஹ் அவுலியாக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று செவத்தை இடிக்க போனாங்க, இடிக்காதே, இது கீழே புதையல் இருக்குனாங்க, பூமியை தாண்டின பார்வை அல்லாஹ் அவுலியாக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. நிறைய இதை பற்றின சஹாபாக்கள் அதே மாதிரி நிறைய கராமத்துகள் அவர்களிடம் வெளிப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை அல்லாஹ் தந்திருக்கிறார். இதன் காரணமாக வைத்து நபிமார்கள் அவுலியாக்களிடம் நாம் உதவி கேட்பதற்கு பேர் தான் இஸ்திகாசா. இது பரவலாக நடந்துட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எல்லாருமே பக்தியோடு தான் ஓதுறோம். இது யதார்த்தமாக இருந்த விஷயத்தை இதில் விஷம் தடவி, ஏன்னா நீங்க எல்லாம் அவுலியாக்களை வந்துட்டு அல்லாஹ்வா பாக்குறீங்க, நாங்க எப்படி பார்க்கிறோம் நம்ம தாங்க சொல்லணும். அவுலியாக்களை அல்லாஹ்வா நீங்க பாக்குறீங்க, நம்ம எப்படி பார்க்கிறோம் நம்ம தானே சொல்லணும். நமக்கு மார்க்கத்தை யார் சொல்லி தரணும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தரணும். அதுதானே. இப்ப சாதாரணமாக நடந்து சுப்ஹான மௌலிதுல சுப்ஹான மௌலிதை பொறுத்த வரைக்கும் பக்கத்துக்கு பக்கம் இஸ்திகாசா தான் இருக்கும். நிறைய உலமாக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். பக்கத்துக்கு பக்கம் திருப்பினோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உதவி தேடக்கூடிய வாக்கியங்கள் தான் பக்கத்துக்கு பக்கம் இருக்கு. யா முஸ்தபா, யா முர்ததா, யா சானதி, யா சையதி, யா ஷாஃபி, குதுபியதி. அதுல பசத்து கஃப ஃபகதி வன் நாதமி. பசத்து, நான் விரித்து, என் கரத்தை விரித்துக்கிறேன். நாதம், நதம்னு சொன்னா கை சேதப்பட்ட மனநிலை, யாரா சொல்லி உங்களை பார்த்து நான் கடமேந்தி இருக்கிறேன். இப்படிதான் ஃபுல்லா சுப்ஹான மௌலிதுல பக்கத்துக்கு பக்கம் இருக்கு. கடைசியில் யா செய்யுமான முழுக்கள் தான். இன்னி இதா மஸ்ஸனி தைமையும் ரப்பியும், எனக்கு கடுமையான நெருக்கடி வந்தா அப்போது நான் என்ன சொல்வேன்னா, யா சய்யித சாதாத்தி, என்னுடைய தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே. இந்த மாதிரி சுப்ஹான மௌலிது நம்ம சாதாரணமாக
இதனை அல்லாஹ் என்பவன் நம்முடைய எஜமானன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தூதர், மொஹிதீன் ஆனவர்கள், நாகூர் ஆனவர்கள், நீங்க அடங்கி இருக்கிற பெரியவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். அவன் மீது கொண்டிருந்த அந்த அளப்பரிய அன்பினால் அவர்களுக்கு சில ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதில் யதார்த்தமான நரம்போடு இருந்த முஸ்லிம்களுடைய மனதில் தேவையில்லாத ஒரு விதைத்து விட்டு, அது அவுளியாக்களா, நீங்க அவுளியாக்களை அல்லாஹ்வை பார்க்குறீங்க என்பதாக போன்றதெல்லாம் சொல்லி மிக குழம்பின ஒரு விஷயம் தான் இந்த இஸ்திகாசா அப்படிங்கிறது. இதை நம்ம சுருக்கமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அல்லாஹ் நாம் செய்கிற எல்லா செய்கைகளும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் இல்லையா? அல்லாஹ் தவிர யாருக்காவது எதுக்காவது ஏதாவது சக்தி உண்டா? நெருப்புக்கு சக்தியே கிடையாது. ஏன்? இப்ராஹிம் இஸ்லாத்தனால சொல்ல முடியல, இல்லல்லா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டோடைய. தண்ணிக்கு மூழ்கடிக்க சக்தி இருக்கா? இல்ல. மூசா நபி அதனால மூழ்கடிக்க முடியல. அப்படி உலகத்தில் உள்ள எதற்கும் லாக்கும் இன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய வாக்கு. நிச்சயமாக ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். ஹலகக்கும் வமா தஅமலும், நீங்கள் செய்கிற செயலையும் உங்களையும் படைத்தவன் அவன்தான் என்று இருக்கிறது. ஆனால் நம் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய அருள் நம்மை வந்தடைவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அல்லாஹ் காரணத்தை அமைத்து வைத்திருக்கிறார். காரணம் இல்லாம இந்த உலகத்தில் இயங்க அல்லாஹ் அமைத்த ஒரு வழிமுறை. உதாரணத்துக்கு சாப்பாடு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ரிஸ்க். அது நமக்கு வரணும்னா என்ன செய்யணும்? நாம் முதல்ல விதை என்ற ஒரு காரணம் இருக்கணும், அதை விவசாயி என்ற ஒரு காரணம் இருக்கணும், சமயக்காரன் என்ற ஒரு காரணம் இருக்கணும், பரிமாறுபவர் என்ற ஒரு இத்தனை காரணத்தை தாண்டி தான் நம்மள்ட்ட அந்த பொருள் வரும். அதானே இந்த பொருள் நம்மள்ட்ட வரும். இந்த காரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த காரணங்கள்ல யார்கிட்டையாவது போய் எனக்கு அதை தாருங்கள் என்று கேட்பதனால குற்றம் அல்ல. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா? உதாரணத்துக்கு பந்தியில் உட்காந்துட்டு பரிமாற, தம்பி பிரியாணி கொஞ்சம் வைப்பா, தம்பி 65 கொஞ்சம் கொடுப்பாங்கிறோம். இதுல ஏதாவது குற்றம் உண்டா? இதுல அவர் நம்ம அல்லாஹ்வை பார்க்கிறோம், சாதாரண ரீதி தானே. காரணம் யார் மூலியமாக அல்லாஹ் தருகிறானோ அவர்களிடம் இதை தாங்க என்று கேட்பதில் குறையே அல்ல, குற்றம் அல்ல. அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். அந்த இது எல்லாரும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா தெரியும். அந்த வழிமுறைகள்ல அல்லாஹ் காரணங்கள்ல முக்கியமானதாக நபிமார்களுடைய மோஜிதத்தையும் அவுலியாக்களுடைய கராமத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவுலியாக்களுடைய கராமத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு நம்ம முன்பு ஒரு ஆயத்தை ஓதுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன அல்லாஹ் மோஜிதத்தை காரணமாக கொடுத்தாங்கன்னா அவங்க பெண் குஷ்டத்தை சரி பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்கன்னு வைங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு பெண் குஷ்டத்தை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுல போட்டு இருக்கா? உயிர்ப்பிப்பர் மௌத்தானவங்க உயிர்ப்பிப்பாங்க, நல்லா சொல்றாங்க. அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்கன்னே வைங்க, அவங்கள்ட்ட போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த மாதிரி மௌத்தாயிட்டாங்க உயிர்ப்பீங்க என்று கேட்பதில் குற்றம் இருக்கா? இது இல்லை. ஏன்னா காரணம் அங்கே மோஜிதம், அல்லாஹ் மோஜிதத்தை ஆக்கி வைத்திருக்கிறார், அதனால கேட்பதில் குற்றம் இல்லை. அதே மாதிரி இதுல இந்த மோஜிதத்தினால நிறைய அல்லாஹ் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு 2-3 நிகழ்ச்சி சொல்றோம். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத மட்டும்தான் சொல்றோம். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நிறைய கேட்கிறேன், ஆனா எனக்கு மறந்து நசீப், நான் நிறைய மறந்துடுறேன், நான் என்ன இப்படின்னு சொன்னோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. நான் இதை சொல்ற காரணம் என்ன அப்படின்னா சமுதாயத்தை குழப்பி வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த அங்கியை விரிங்கங்கிற உபுசுத்து தான் அக்க விரிச்ச உடனே உள்ள தூக்கி கையில் செய்தி தூக்கி போடுற மாதிரி அவங்க எதையோ ஒன்று போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோம்னா அன்றிலிருந்து அவங்கள்ட்ட கேட்குற எதையுமே எனக்கு மறைக்கலை அப்படின்ட்டாங்க. இப்போ சாதாரணமாக நடக்காத நிகழ்வு அதானே கராமத்தை முடிச்சது சல்லாசன் செஞ்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயங்கள் மறந்து போகுது. இது வந்துட்டு அசாதாரணமான நிகழ்வு, சாதாரண எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை, அப்படித்தானே? அதை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி முறையிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோஜிதத்தினால அதற்கு தீர்வு ஏற்படுத்துகிறார். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் யா ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி மறக்குது, எனக்கு இதை சரி பண்ணுங்கன்னு கேட்கறது குற்றமா? குற்றம் இல்லையா? குற்றம் இல்லை தானே. இன்னும் ஒரு ஹதீஸ் அதே புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சலமா இப்னு அக்வா என்கிற ஒரு நபித்தோழர், அவங்களுக்கு ஒரு போர்ல அடிபட்டு காலில் அடிபட்டுச்சு. பார்த்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி அடி, சரியான அடி.
இந்த புகாரி ஷரீஃப்ல வந்து ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க முறையிடுறாங்க, யாரும் சொல்லாத இந்த மாதிரி சிக்கன் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை துப்புறாங்க. நஃபத்தானே 3 தடவை துப்புறாங்க. அந்த காலினுடைய அடிப்பட்டது இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. ரவாஹுல் புகாரி. இன்னொரு ஹதீஸ், அபூ ராபி அப்படின்ட்டு இஸ்லாமிய விரோதி, உலமாக்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்க பிரபலியமான நபிமொழி. இஸ்லாத்துக்கு எதிரான நிறைய செய்திகளை செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டீம் மேக் பண்றாங்க. இது பெரிய பிரச்சனையா இருக்குப்பா, அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு டீம் மேக் பண்ணாங்க. அந்த டீமு ஸ்பை மாதிரி அழகாக ஃபாலோ பண்றாங்க. அவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அந்த அபூ ரபி இஸ்லாமிய விரோதி எப்படி இருக்கிறாருன்னா, பெரிய ஒரு அரண்மனை போன்ற இடத்துல பல பாதுகாப்புல இருக்கிறார். அது கொஞ்சம் தள்ளி இவங்க வந்து கேம்ப் போட்டு ஃபாலோ பண்றாங்க, எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு எல்லாம் விளக்கு, அப்பெல்லாம் லைட்டு விளக்கு தானே, அதுல அப்துல்லா இப்னு அத்தீக் என்கிற நபித்தோழர் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த செவ்வறு கோட்டைத்தோட ஏறி குதிச்சு, நான் போய் இவங்களை நிற்க வச்சுட்டு நான் உள்ள போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு வரேன்னு ஏறி குதிச்சுட்டார். குதிச்சுட்டு நைட்டு இருட்டிலேயே அவர் பாட்டுக்கு அந்த அபூ ரபிங்கிறவங்க தங்கியிருப்பாரு. அவர் ரூமுக்குள்ள போய் அங்கே யாருக்கும் தெரியாம ஒரு செவுத்தோரமா பதுங்கிட்டார். வெளிச்சம் யாராவது நைட்டு பகல்ல தானே தெரியும், நைட்டு வெளிச்சத்தில் விளக்கு பிடிச்சா இப்போ பார்த்தா தானே தெரியாது. எல்லாம் பெரிய ஹதீஸு, எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கும்போது இவர் என்ன பண்ணா, கரெக்டாக ஒரு இதை பிடிச்சி அவரை கொலை பண்ணிட்டார். அதாவது உள்ள கட்டி, அவர் ஹதீஸில் வர வந்து பத்தன் வயிற்றுல கொடுத்தா அந்த முதுகு பக்கம் கட்டி வந்துடுச்சு. ஆள் போயிட்டாருன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு அவர் கத்துறாருல, எல்லாம் தடப்பட லைட்டை போட்டு இவர் திரும்ப வந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்த பார்த்து ஒழிஞ்சுட்டார் வீட்டுக்குள்ளேயே. எல்லாம் கஜமுஜன்னு சத்தமாக இருக்குது. இவர் என்ன பண்ணா, அடுத்தது ஏறி பயத்தில் படப்படன்னு அந்த கோட்டை சுவர்னா பல பாதுகாப்பாடுக்கா இருக்குங்க, ஏறிக்கும்போது ஒரு இடத்துல ஏறி செவத்துல குதிக்கும்போது ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு. காலு இன்கசர சாப்பின்னு அந்த ஹதீஸ் வருது, காலு ஒடிஞ்சு போச்சு. அதோடு தான் கட்டி இந்த தலப்பாவை விட்டு காலை கட்டிட்டு நொண்டி தான் இடத்துக்கு அவங்க ஆளு இருந்த இடத்துக்கு வந்துட்டு காலையில் அவன் செத்துட்டானா என்னன்னு தெரியணும். காலையில் நான் பார்த்துட்டு தான் சொல்லணும், அவங்களுக்கு ஏதாவது செய்தி வரதான் பார்த்துட்டு போனால் இருந்து காலையில் இருந்த உடனே அபூ ராபி இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டுட்டு தான் அங்கிருந்து போறாரு. கால் அந்த ஒட்டச்சகாரோட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அந்த காலை தடவுறாங்க. போய் சொல்றாரு, யாரும் சொல்லலை இப்படின்னா காலை ஒன்று வச்சு காலை காட்டுப்பா அப்படி தடவுறாங்க. அதுதான் சிவா கொடுத்துட்றான். இப்ப அந்த சஹாபி அப்துல்லா இப்னு அத்தீக் என்ற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி யாரும் சொல்லலை, என் காலை சரி பண்ணுங்கன்னு சொன்னது தப்பா? சரிதானே? எதன் மூலியமா அவங்க சரி பண்ணாங்க? அல்லாஹ் கொடுத்த முஜிசத்து மூலியமா சரி பண்ணாங்க. இதே மாதிரி அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமாற்றும் ஆற்றலின் மூலியமாக நபிமார்களும் அவுலியாக்களும் சரி செய்வார்கள் என்கிற ஒரு நியத்தோட, என்கிற ஒரு மனோநிலையோட அவுலியாக்கள் அன்பியாக்களிடம் எனக்கு அதை சரி செய்யுங்கள் என்று கேட்பதில் குற்றம் அல்ல. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது சரி, மௌத்தா போனதுக்கு அப்புறம் கூடாதுமா. இஸ்திகாசாவை பத்தி பேசுறப்ப இதை நம்ம கொண்டு தான் ஆகும். ஏன்னா பல நேரங்கள் இதை பேசாமே இருந்தோம் உலமாக்கள், அதுதானே எதார்த்தம். ஆனா இப்ப சமீபத்தில் அல்லாஹ் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டான். வாய்ப்பு கொடுத்து ஒரு குரூப் கூடாதுன்னு சொல்லவும் இல்ல ஷரியத் கூடும் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் கூடாது அப்படிங்கிறது, வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு எல்லாமே டோட்டலா சக்தி எல்லாம் அத்து போயிருக்கிறார். ஒரே விஷயம், மௌத்தா போறதுக்கு முன்னாடி அது ஆகும், மௌத்தா போறதுக்கு பின்னாடி சிறுக்கு அப்படின்னா இது இப்படி சிறுக்குங்கிறது கொள்கை தானே, அது அமல் இல்லை. சிறுக்குங்கிறது கொள்கையே அமலா செய்யலாம், கொள்கையா மனோநிலை தானே. இது ஒரு எப்படி ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அது இபாதத்து அது ஆகும், மௌத்தா போனதுக்கு கூடாதுன்னு ஆக முடியும். ஆனால் அவரு சொன்னா யதார்த்தம் அதல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட 50 தொழுகை கடமையான போது அவர்கள் செய்த உதவியின் காரணமாக தான் நமக்கு இன்னைக்கு 5 வக்தா குறைஞ்சிருக்கா. அப்போ உதவி செய்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரோடு இருந்தவங்கள மௌத்தானவங்க தானே. மௌத்தானவங்க அப்பா உதவி செய்ய வச்சாங்க. நம்ம ஒண்ணு குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்றான், யா அய்யுஹல்லதீன வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க நீங்க மௌத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு நல்லா தெளிவா, வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், வலாக்கின் லா தஷ்குரூன், நீங்கள் அதை உணர மாட்டீங்கன்னு. இன்னொரு இடத்துல வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்கள மௌத்தானவங்க நினைச்சிடாதீங்க. வலா பல் அஹ்யாஉன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகுன்,
அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல ரிஸ்க் கொடுக்கப்பட்டு வந்து இருக்கிறது. அப்ப மௌத்தானவங்களுக்கு ரிஸ்க் எது? பிரியாணியும் புஷ்கவும். அந்த ரிஸ்க் என்னங்கிறது சூஃபியாக்கள் பரவலா சொல்கிற வழக்கம், கராமத் காட்டுகிற ஆற்றல். இன்னும் நம்ம அஹ்லு சுன்னாவுடைய மக்கள் என்ன தெரியுங்களா, பல இமாம்களுடைய வாசகங்கள்லாம் இருக்கு, நம்ம அதை தெளிவாக சொல்றதுக்கு உண்டான பொழுதுல அடுத்து நம்ம ஷஃபாத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அவங்க நபிமார்களுடைய மோட்சத்தும் அவுலியாக்களுடைய கராமத்தும் அவர்கள் வஃபாத்துக்கு அப்புறம் அதிகமாகும். அதுக்கு நிறைய தலீல்கள் சொல்றாங்க. மௌத்தானதுக்கு அப்புறம் எந்த ஒரு மனிதனுடைய குவத்துமே அதிகமாகும். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபக்ரா கிதாபக, ஒரு மனிதனுமே அந்த ஏழு எதாவது கொடுத்துருவானா அது படி அப்படி நல்லா சொல்லுவான்னு இருக்கா. அப்ப அஜமியான படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, படிக்கிற குவத்தை அவன் வந்தா தானே படி நல்லா சொல்ல முடியும். அப்ப வஃபாத்தானதுக்கு அப்புறம் படிக்க தெரியாதவனுக்கு படித்தல்ங்கிற குவத்து அதிகமாகுது. வஃபாத்தானதுக்கு அப்புறம் சில ஆற்றல்களை எல்லாம் அதிகப்படுத்துவான். நம்ம இங்க சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அடக்கமுள்ள மற்ற எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸ் தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்திட்டு நேரா என்ன பண்ணாங்க, வானத்துக்கு போய் முதல் வானம் ரெண்டாவது வானம் தட்டுறாங்க. இவங்க கூட தொழுத அத்தனை நபிமார்களும் முதல் வானத்துல ஒரு சில நபிகள், இரண்டாவது வானத்துல நபிமார்கள் இருந்தாங்கல்ல, மேராஜ்ல அவங்க எல்லாம் எங்க இருந்தவங்க? இங்க இருந்தவங்களா? வஃபாத்தான நபிமார்கள் உயிரோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவதற்கு முன்பு அங்க போயிட்டாங்க. அப்படின்னா வஃபாத்தானதுக்கு அப்புறம் குவத் அதிகமாகும், கராமத்துடைய ஆற்றல் அதிகமாகும் என்பதை இந்த இஸ்பாத் எதுவுமே என்னுடைய சொந்த வார்த்தை இல்லைங்க, சொந்த வார்த்தை இல்லை, எல்லாத்துக்கும் இவ்வாறு இருக்கு. உலமாக்களை கேட்ட கொடுப்பான் என்பதாகலாம் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. அதே மாதிரி வஃபாத்தானதுக்கு அப்புறம் நிறைய நடந்திருக்கிறது. சலதாசத்துடைய இதுவும் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதுல முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ் வந்துட்டு, உங்கள் செருப்புவார் அந்தால் கூட அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் அதனால நீங்க யாருக்கு உதவி தேடக்கூடாதுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. செருப்புவார் அந்த உதவி தேடுறது உலகம் சம்பந்தமானதா மோதப்பணம் சம்பந்தமானதா? இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? செருப்புவார் அத்தல் என்கிற சின்ன செயலுக்கு கூட யாரிடம் உதவி தேடினாலும் அல்லாஹ்வுடைய நினைவாங்க உங்களுக்கு இருக்கும். இந்த புரிதலா இல்ல செருப்பு தைக்கிறவட்ட போய் இல்லைன்னு நீங்க எல்லாம் தச்சுட்டாரு, செருப்பு தைக்கிறவட்ட போய் எனக்கு தச்சுட்டாங்கன்னு கேட்கக்கூடாதுங்கிற புரிதல். செருப்பு தைக்கிறவட்ட போய் எனக்கு தச்சுட்டாங்கன்னு கேட்கறது வழக்கம். அப்படி கேட்கும் பொழுதும் செருப்பு தைக்கிறவனுடைய சிந்தனை பற்றிடாத, இது செருப்பை கொடுத்தவனும் அவன் தான், அல்லாஹ் தான், அதன் பேரில் உனக்கு அதை அக்க வைத்தவனும் அவன் தான், அதை சரி பண்ணக்கூடிய பொருளாதாரத்தையும் ஒரு ஆற்றலையும் கொடுத்தவனும் அவன் தான் என்கிற ஆன்மீகத்தை பக்குவப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயத்த இப்படி நமக்கு எதிராக திருப்புறாங்க. பரவலா பெருசா பேசுறது இன்னொரு வசனம் என்னன்னா, இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்கிற ஆயத்து. உன்னிடமே உதவி தேடுகிறோம் இந்த வாசனத்துல அது மட்டும்தான் பொருள்னா, உயிரோடு இருக்கும் மட்டும் உதவி தேடக்கூடாதுன்னு தான் நிலைக்கு வரும். ஆனா அல்லாஹ் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றானா இல்லையா? சொல்றாங்க. அதே மாதிரி என்றால் இந்த வசனத்துல உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறேன் என்றால், யதார்த்தமா நம்ம அம்மாட்ட சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, நம்ம முதலாளிகிட்ட சம்பளம் வாங்கினாலும் சரி, நம்ம மகன்கிட்ட போயிட்டு யார்கிட்ட லிஃப்ட் கேட்டு அங்கிட்டு போய் உதவியாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்கிறான். நம்முடைய தாய் என்கிற பற்றும் அங்க மிகச்சிடக்கூடாது அல்லாஹ்வை விட, நம்முடைய முதலாளி என்கிற பற்றும் மிகச்சிடக்கூடாது அல்லாஹ்வை விட, நமக்கு லிஃப்ட் தருகிற நம்முடைய நண்பர் என்பதும் மிகச்சிடக்கூடாது அல்லாஹ்வை விட என்பதற்காக சொல்லப்பட்ட இய்யாக நஸ்தஈனை கொண்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் முடிச்சு போட்டா ரெண்டுக்குமே கூடாதுங்கிற இடத்துக்கு தான் வரும் என்கிற புரிதலோடு புரிந்தோமையானதான் தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, உங்களில் நல்ல விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்கிற வசனத்தையும் இய்யாக நஸ்தஈனையும் ஒன்னா நம்ம புரிய முடியும். ஆனா குர்ஆனுக்கு ஹிலாஃப் வந்துருங்கிறதான் புரியும். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷஃபாத்துக்கு போவோம். இஸ்திகாஸா சுருக்கமா தெரிஞ்சுட்டா போதும். இன்னும் தெளிவு வேணுங்கிறவங்க ஒரு இஸ்திகாஸா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிற்றேடு, அதுல வந்துட்டு இறந்தவர்கள் செவியேற்பார்களா, ஏன்னா அதுல பரவலா அவுலியாக்கள் நீங்க எது சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிறத சொல்லி நீங்க அதனால உங்களுக்கு சொல்றதே கேட்காதுன்னு சொல்றாங்க. அதுக்குண்டான பதில்களும் அந்த இதுல இருக்கு. தேவைப்படுறவங்க நம்ம பிடிஎஃப் கூட இருக்கு, அது தொடர்பு பண்ணீங்கன்னா இன்ஷால்லா தரலாம். புத்தகூடியும் அது தெளிவுபட்டுருக்காங்க. அப்ப வசீலா இஸ்திகாஸா. அடுத்ததாக ஷஃபாத், மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஷஃபாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பரிந்துரைத்தல், ரெக்கமெண்டேஷன் செய்தல் என்பதான். என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர்கிட்ட, அவங்களுக்கு தெரியாத ஒருத்தர்கிட்ட எனக்காக அதை செய்யுங்க, எனக்காக கொஞ்சம் கொடுங்க என்று நம்ம சொல்லுவோமே, இதற்கு பேர் தான் பரிந்துரை.
ஷரீஅத்துடைய கண்ணோட்டத்தில் ஷஃபாஅத் அப்படிங்கிறது இரண்டு விதம் உண்டு. அஷ்ஷஃபாஅத்து ஃபித் துன்யா அஷ்ஷஃபாஅத்து ஃபில் ஆஃபிரா. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பரிந்துரைகள் சம்பந்தமான, உலகத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையினால அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிடும், நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையினால அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடும் என்றால் அந்த பரிந்துரையை நமக்குள் நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உபதேசம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மை யஷ்ஃபி ஷஃபாஅத்தன், எவன் ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யார் ஒருவர் அழகிய பரிந்துரை செய்கிறாரோ, யகுன் லஹு நஸீபும் மின்ஹா, அந்த அதன் மூலியமா வருகிற நன்மை அவருக்கு கிடைக்கும். வமை யஷ்ஃபி ஷஃபாஅத்தன் சய்யிஅத்தன், யார் ஒருவர் தீய முறையில் பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு அதனுடைய பாவமும் கிடைக்கும் என்பதாக தான் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்படின்னா நம்மளால முடிஞ்சிச்சுன்னா நல்லதுக்கான பரிந்துரை செய்யணும், இல்லை என் குடும்பங்க அல்லது என் சொந்தக்காரன் என் பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் போகக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான பரவாயில்ல இருக்கு. அவன் எவ்வளவு மோசமானவன் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவனால் பாதிப்புனாலும் பரவாயில்ல, என் குடும்பம், என் ஊரு, என் தெருவு, பக்கத்து வீடு இப்படிங்கிறதுக்கா கெட்டதுக்காக ரெக்கமெண்ட் பண்றது. எப்படின்னா ஒருத்தருக்கு துணை அமையாது, பக்கா துணிக்காரனா இருப்பான், அவங்கள போய் ஒருத்தர் உங்க ஊரம்மா என்னன்னா அவன் நமக்கு சொந்தக்காரன் வைங்களேன், சூப்பர் மாப்பிள்ளைங்க இல்லை தண்ணி அடிக்கிறான்னு சொன்னாங்களே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கேட்டோன்னா இல்லைங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணால் சரியா போயிருங்க 1000 போய் சொன்னாங்க. இந்த மாதிரி இதுக்கு ஷஃபாஅத் செய்ய கூட நான் திருந்திட்டானா பிரச்சனை இல்லை, திருந்தினா நான் சாப்பிடணும் நமக்கு தானே வரும் இல்லையா. ஒருத்தர் கடன் கேட்குறாரு, அப்போ இவர்கிட்ட கேட்குறாரு, எப்போ எதுவும் உங்கள் நண்பர்மா கடன் கேட்குறாரு, ஒரு 10,000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபாய் கொடுக்கலாமா அப்படி. அவன் பார்த்து இவருக்கு சொந்தக்காரன், அவன் கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான்னு தெரியும் இவருக்கு. அது குடும்பம் ஒன்றும் பிரச்சனை, நான் சொல்கிறேன் நம்ம ஓட்டுக்காக கொடுங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு நல்லா கொடுத்துட்டு தரமாட்டேன்னு திரும்ப போய் எப்போ நீ தானே சொன்னேன், நான் சொன்னேன் உனக்கு எங்கே வச்சு அறிவு, நான் சொன்னேன். அப்போ இது உலகம் சார்ந்த விஷயமா, அப்போ நல்லதுன்னு நம்ம அதை ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நம்ம நல்லதுன்னு ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சா நம்ம சூழல்கள் இதை கொடுத்து அந்த இடத்துல நம்ம ரெக்கமெண்ட் ஷஃபாஅத் செய்யணும், இல்லைன்னா ஷஃபாஅத் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்று நிறைய செய்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் நிகழ்ச்சி சொல்லிட்டு ஷஃபாஅத்துக்கு ஆலோசனை போயிருக்கான். என்னன்னா புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், முகீத் அப்படின்னு ஒரு நபித்தோழர், அவருக்கு பரீரா என்கிற மனைவி, அந்த அம்மா பரீரா அந்த அம்மா மேலே இவர் ரொம்ப கொள்ள பிரியமா இருக்கிறார். என்ன செய்வார் அப்படின்னா அந்த அம்மா நடக்கும்போது அந்த அம்மா பின்னாடி அழுதுதே போவார். அழுதுதே போய் அழுது அந்த கண்ணீர் வந்து தாடியிலிருந்து அந்த கீழே சுட்டுமா. இது அந்த எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொல்றாங்க, அலா தஅஜப் ஹுப்ப முகீத் பரீரத், முகீத் பரீரா மேல வச்சிருக்கிற அந்த பாசம் வந்துட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? அதே சமயத்துல பரீரா முகீத் இவ்வளவு பண்றாங்க, அந்த அம்மா கொஞ்சம் கூட மனசு விடவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்பாஸ் நாயகத்தை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட, அந்த பரீரா இருக்காங்கல்ல அந்த அம்மாட்ட போய் சொல்றாங்க, லவ் ராஜாத்திஹி, ஏமா அவங்க தான் அவ்வளோ பிரியமா இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்துக்கலாமாம்மா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அம்மா யார் ரசூலுல்லாஹ் அம்ருனி, எனக்கு கட்டளை சொல்றீங்களா, நான் கண்டிப்பா சேர்ந்துக்கணும்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை, இன்னமா அன அஷ்பா, நான் உனக்கு ஷஃபாஅத் தான் செய்யறேன், ரெக்கமெண்ட் தான் பண்றேன், நான் உன்னை அப்படிலாம் சரீரத்துக்கு நீ கண்டிப்பா போயிருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு, அவர்கிட்ட நம்ம ஏதாவது நம்மள்கிட்ட அவருக்கு தேவையா இருக்கிறது, நம்ம கடையில் வேலைக்கு இருக்கிறவராக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவராக இருக்கலாம், அல்லது அவர் குடும்ப விஷயமா நம்மள்ட்ட தான் தேடி செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவராக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முதலாளி தம்பி, அது நம்ம போய் தான் இப்போ கூட்டிகிட்டு போப்பா, பைக்கில் எவ்வளோ பக்கம் கூட்டிகிட்டு போப்பாங்கிறாரு. இல்லை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுங்களா அப்படின்னு. இல்லை கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகும், நான் சொல்கிறேன் சின்ன வயசுன்னு உனக்கு நான் இல்லைன்னா அப்படி தான் அப்படி போகப்படுமா, சதாசம் போகவே சொல்கிறேன். என்ன சொன்னாங்க, இன்னமா அண்ணன் நான் உனக்கு ஷஃபாஅத் தான் பண்ணுறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஹாஜத்தை ஃபீஹி, அவர் விஷயமா எனக்கு தேவையில்லை யார் சொல்லப்பா அப்படின்ட்டு சேரணும். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த உலகத்திலேயும் நம்ம சில பரிந்துரைகளை நமக்குள்ளாக செய்து கொள்ள வேண்டும். அது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறவங்க பிரியமாக எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, அதை நம்ம குறை பண்ணக்கூடாது. அடுத்தது ஷஃபாஅத்து ஆகிற மறுமையில் அந்த ஷஃபாஅத், இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறுமையினுடைய அந்த கடுமை,
அந்த கடுமையில எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிந்து போயிடும். நமக்கு சொர்க்கமே இல்லையோ, நமக்கு நரகம் தானோ என்று அங்கலாய்த்து நரகத்தில் போய் விழுந்து விட்டவர்கள் கூட மீட்சி பெற்று வருவது இந்த ஷஃபாத் தான். இந்த ஷஃபாத் தான். இந்த ஷஃபாத் அப்படிங்கிறது நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத்துங்கிறது ஷஃபாத்துல் குப்ரா, மிகப்பெரிய ஷஃபாத். அது போக இன்னும் சில விஷயங்கள் ஷஃபாத் செய்யும் என்பதாக ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது. ஷுஅபுல் ஈமானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அழகான ஒரு நபிமொழி, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி. நோன்பும் குர்ஆனும் அடியார்களுக்கு பரிந்துரை செய்யும். எப்பூலு சியாம், அந்த நோன்பு சொல்லுவோமா, ஐரப், எனது இறைவனே, இன்னி நிச்சயமாக நான் மனாத்துஹு தஆம வஷ்ஷஹவாத், இந்த மனிதனுக்கு தூக்க உணவையும் ஆசைகளையும் நான் தடுத்து வைத்திருந்தேன். இப்ப ஷஃபீனி, எனவே நான் இவனுக்காக ஷஃபாத் செய்றேன், இவனை எப்படியா சொல்றது கொண்டு போய் என்னுடைய ஷஃபாத்தை சேர்த்துக்கோ என்று நோன்பு சொல்லுவோம். குர்ஆன் சொல்லுமாமா, மனாத்துஹு நௌம பில்லைலி இப்ப ஷஃபீனி, இவனுக்கு இரவு நேரத்தில் தூக்கத்தை நான் தடுத்து வைத்திருந்தேன், அதனால என்னுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கோன்னு சொல்லுமாமா. அல்லாஹ் தஆலா யுஷ்ஃபஅனி, இரண்டு குர்ஆன் மற்றும் நோம்பினுடைய அந்த பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இஹ்லாஸா நோன்பு வச்சுக்கணும், யாரெல்லாம் இரவில் விழித்து குர்ஆன் ஓதினோமோ அவர்களுக்கு குர்ஆனுடைய நோம்பினுடைய ஷஃபாத் கிடைக்கும். அதன் காரணமாக சொர்க்கத்துக்கு போற நிறைய நமக்கு பாக்கியம் கிடைக்கும் என்பதாக இந்த நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு ஹதீஸ், சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, மாமின் மையத்தை, எந்த ஒரு மையத்தையுமே துசல்லி அலைஹி உம்மத்தும் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல 100 நபர்கள் அல்லது 100 நபர்களுக்கு அல்லது அதற்கு மேல் இருக்கிறவங்க பொழுது அவங்க எல்லாரும் ஷஃபாத் செஞ்சாங்கன்னா அந்த ஷஃபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஜனாஸா தொழுகையில 100 பேர், இன்னும் சில ஹதீஸ்ல இந்த முஸ்லிம் ஷரீஃபில் அடுத்த அறிவிப்புல 40 நபர்கள் என்பதாகவும் உண்டு. அத்தனை பேர் இருந்து அத்தனை பேர் ஷஃபாத் செய்கிற மனநிலை இருக்கு. செத்துட்டானப்பா, இவனுக்குலாம் வேணும்டா அப்படிங்கிற மனநிலை இருக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கூடாது. நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்து போட்டு நல்லவரை போயிட்டு இவனுக்குலாம் வேணும் என்று சாபம் விடுகிற அல்லது சரிய நம்ம பெற்ற மகனா இருப்பான், அவன் ஜனாசா தொழுகையே வர வெளியே நின்றுப்பான். காரணம் என்ன, ஊழல் செய்யறது தெரியாது, அப்படி வளர்த்திருக்கோம். அப்படிப்பட்டவங்களும் இல்லாம நமக்காக வருகிற அந்த 40 பேர் அல்லது 100 பேர் நமக்கான பரிந்துரை செய்கிற மனம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கு ஏதாவது இருக்கு, அதாவது நம்மகிட்ட காசு பணம் வாங்க முடியுமா, இருந்தாலும் யாருதான் என் நண்பனே, எங்க அத்தாவே, என் சச்சாவே, இவங்க நல்லதான் என்று இஹ்லாஸா, சடங்கான துவா இல்ல, இஹ்லாஸா துவா செய்கிற அளவுக்கு அந்த 100 பேர்த்தையும் 40 பேர்த்தையும் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் அவர்களுடைய ஷஃபாத்தும் இருக்கும் என்பதாக இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்ததாக இந்த ஷஃபாத்துல அது போக சில தனி மனிதர்களுடைய ஷஃபாத், தனி மனிதர்கள் யாருன்னா அவுலியாக்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜா, திர்மிதி ஆகிய 2 கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யதுகுலுன ஜன்னத பி ஷஃபாஅத்தி ரஜுலின், ஒரு மனிதனுடைய ஷஃபாத் பரிந்துரையினால ஒரு பெரிய கூட்டம், மின் உம்மத்தி அக்ஸர் மின் பனி தமீம், பனு தமீம் என்கிற பெரிய கூட்டத்தளவு மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னா, கால யார் ரசூலுல்லாஹ் சிவாக்க, ஒரு மனிதர் சொன்னீங்களே, நீங்க உங்களை தவிர வேற ஒருத்தரா அப்படின்னு கேட்கும்போது, நாம் ஆமாக்கா சரதாசன் கால சிவாய, என்னை தவிர வேற ஒருத்தர் தான், நான் இல்ல வேற ஒருத்தர் தான், அவருக்கு காரணமா அவர் பரிந்துரை ஷஃபாத் செஞ்சு பனு தமீம் அளவுக்கு பெரிய கூட்டம் வந்து சொர்க்கத்துக்கு போகுங்கிறாங்க. அது யார் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஓய்சுல் கர்னியர் வந்து பார்க்கணும், அவங்கிற அறிவிப்பு உண்டு வேற சில ஹதீஸ்கள்ல. அதே மாதிரி இப்னு அபிஜிதான் என்கிற ஒரு வலியுபா பெரிய மகான், அவர்கள் தான் அந்த மனிதன் என்கிற கருத்துக்கள்லாம் உண்டு. ஆக அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் நாளைக்கு ஷஃபாத் செய்கிற நசீபை கொடுப்பான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்கள்ல குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தைகள் நமக்கான ஷஃபாத் செய்யும் என்கிற ஹதீஸ்களும் நமக்கு நிறைய உண்டு. அப்ப இந்த மாதிரி இந்த ஹதீஸ்கள் நமக்கு நிறைய இருக்கு. சரி, இந்த ஷஃபாத் என்பது வெறும் சூலத்தில் இருந்து நமக்கு விடுவித்தது மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் இல்லை. இந்த ஷஃபாத்தின் மூலமா மறுமையில் நம்முடைய நிலை சில சமயங்கள் உயரும். திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற அழகான நபிமொழி, குர்ஆன் யௌமுல் கியாமா, நாளை மறுமையில குர்ஆன் வந்து யார் அப்படி, என்னுடைய இறைவனே புள்ளிஹி, என்னை இரவெல்லாம் விழித்து ஓதினை இருக்கிறானே அவனுக்கு நீ நல்ல ஆணை கொடு அப்படின்னு கேட்கணும். கேட்டப்ப யுல்பிஸ் தாஜல் கராமதி, கண்ணியம் என்கிற அந்த கிரீடம் அவனுக்கு அனுப்பிடும். அவன் அதுக்கு பாத்தியமானம் அல்ல,
அவனுக்கு அது பாக்கியமானவன் இல்லை. ஆனா குர்ஆன் ஓதிக்கிறான். குர்ஆனுடைய ஷஃபாஅத்தினால அவனுக்கு அது கிடைக்கப்படும். அப்ப இது சொர்க்கத்துக்கு கூட போறதில்லை. சொர்க்கத்துல ஏற்கனவே இருந்தா தானே இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப அதோட விடாத யார் ஜிது இன்னும் அதிகமா அவனுக்கு ஏதாவது சொல்லணும் கேட்கும்போது யுல்பிஸ் உள்ளத்தல் கராமத்தி அந்த கண்ணியம் என்கிற ஆபரணங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும். சும்மா எப்போது யாருக்கு இறுதி அனுபவம், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த முதல்ல கண்ணியம் என்கிற ஆடை கொடுத்தாச்சு, கண்ணியம் என்கிற ஆபரணமும் கொடுத்தாச்சு. அவனை பொருந்திக்கொள் அப்படின்னு சொல்லணும்னா இன்னைக்கு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிறனால அதுதானே அந்த அது ஷஃபாத் பண்ண உடனே அல்லாஹ் எவ்வளோ அனுபவம் அந்த குர்ஆனுடைய பரிந்துரையின் காரணமாக ஷஃபாத்தின் காரணமாக அந்த மனிதன் அதனை அல்லாஹ் அதை புரிந்து கொள்வான் என்பதாக இந்த ஹதீஸ் முடிகிறது. இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாம் மற்ற குர்ஆனுடைய ஷஃபாத், நோம்புடைய ஷஃபாத், அவுலியாவுடைய ஷஃபாத்னா இருக்கா, இது எல்லாத்துக்கும் மீறின ஷஃபாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துல் குப்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லிகுல்லி நபியின் தாவத்து, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபிமொழி, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவா பவர் கொடுத்துருந்தான். அது சாதாரண செய்கிற துவா இல்ல, ஒரு பவரான துவாவை கொடுத்துருந்தான். கது தஆ பிஹா ஃபஸ்தஜிப், எல்லா நபிமார்களும் துவாவை கேட்டு வாங்கிட்டாங்க. ஃபஜஅல்து தாவத்தி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, நான் அந்த ஒரு துவாவுடைய பவரை வச்சிருக்கிறேன், நாளைக்கு மறுமையில என்னுடைய உம்மத்துக்காக ஷஃபாத் செய்ய வேண்டும் என்று. எந்த கட்டத்துல எல்லாம் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்க. உஹது போரில் பல் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தார்களே, அப்பா தான் அவர்கள் கேட்டு இருக்கிறார், கேட்கல, வேதனைப்பட்டார்கள். தாய் கூட கல்லடிப்பட்டு அவருடைய உதிரம் மண்ணில் சொட்டியதே, அப்பொழுது அவர்கள் கேட்டு இருக்கலாம், ஆனால் கேட்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவாவை நீங்க ஊரு சொல்லுங்க அழிச்சு போடுறாங்க. அவர்கள் அந்த இடத்துல பொறுமையாக அப்பையும் அந்த துவாவை பயன்படுத்தாமல் நமக்காக அதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதாக நமக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா வச்சிருக்கிறார். புகாரி ஷரீஃப்ல மிக நீண்ட நபிமொழி. அந்த ஹதீஸுக்கு பேரே ஹதீஸ் ஷஃபாத், பரிந்துரை ஷஃபாத் நபிமொழியிலே. நாளை மறுமையில மனிதர்கள் எல்லாம் போய் அல்லாஹ் பயங்கர கோபத்தில் இருக்கிறார். நேரா ஒவ்வொரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் எங்களுக்கு ஏதாவது ஷஃபாத் பண்ணுங்க, அல்லாஹ் எங்கள்கிட்ட கோபமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் அதுக்கு நாய்க்கு இல்லை, நீங்க இவங்கள்ட்ட போங்க ஒவ்வொரு நபிமார்களா மாற்றுவாங்க. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க தான், ஆனா நான் தான் அந்த ஷஃபாத்துக்கு தகுதியான ஆள் அப்படின்ட்டு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட போய் விழுந்து, அல்லாஹ்ட்ட போய் சஜ்தால விழுந்து, அல்லாஹ்வை நான் ஒரு புகழ்வேன், மகாமே புகழ்வேன். இப்போ என்னால் அது எப்படி புகழ்வேன்னு தெரியும், அப்படி புகழ்வேன். அல்லாஹ் சொல்லுவானா, இர்ஃபா ரஅஸக, தலை. அல்லாஹ் அவங்களுடைய அந்த புகழ்ச்சி, அவங்க அன்பு, அந்த அல்லாஹ் ரசூலுக்கு உண்டான அந்த பந்தம். இர்ஃபா ரஅஸக, தலையை உயர்த்துங்க. சல் துக்தி, நீ எது கேட்டாலும் தர்றேன். இஷ்ஃபாத்து ஷஃபா, ஷஃபாத் பண்ணுங்க, நான் உங்கள் ஷஃபாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே, யா உம்மத்தி என்னுடைய உம்மத்தை மன்றாடுவோம். அல்லாஹ் யார் மனதிலெல்லாம் சின்ன சின்ன கடுகளவு ஈமான் இருக்கு அவங்களாம் போயிடுவான். அதுக்கப்புறம் திரும்பவும் போய் பார்த்தா இன்னும் நேரத்தில் ஆளுது, திரும்ப மன்றாடுவான். 3 தடவை அந்த ஷஃபாத் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிகப்பெரிய ஷஃபாத்துல் குப்ரா, கொஞ்ச நெஞ்ச ஈமான் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு 3 தலைப்பு, தனித்தனி தலைப்பு. இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கு. இறுதியாக அந்த ஷஃபாத்துடைய இறுதி காட்சி. அடுத்தது ஹாலிதன் ஃபில் ஜன்னா, ஹாலிதன் ஃபில் நார் தான். சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கணும் அல்லது நரகத்துல நிரந்தரமா இருக்கணும். இறுதி கட்டத்தினுடைய ஷஃபாத்தை வர்ணிக்கிற நம்ம சொன்ன ஹதீஸ் வந்துட்டு புகாரி ஷரீஃப்ல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தாவா, ஒரே ஒரு துவா கொண்டு வச்சிருந்தாங்கிறதும், அந்த ஷஃபாத்துல் குப்ரா ஸல்லல்லாஹு செய்வாங்க, 3 தடவை செய்வாங்கன்னு சொன்னோம்ல. அதே புகாரி ஷரீஃப்ல இன்னொரு இடத்துல 4வது தடவை செய்வாங்கன்னு. 4வது தடவை தான் ஒரு கடுகளவு ஈமான் ஒரு தடவை, கடுகின் விதைகளவு ஈமான் ஒரு தடவை குறைஞ்சி வந்துட்டு 4வது தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் எவன் ஜவன அவனெல்லாம் கூட்டிட்டு போப்பா ஏப்பா அப்படின்ற மாதிரி நல்லா அனுப்பிடுவான். அந்த ஹதீஸுடைய தொடர்ல முடியும் புகாரி ஷரீஃப்ல தான் இருக்கு. இப்போ வாசிக்கக்கூடிய ஹதீஸ் வந்துட்டு முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறுதி கட்டம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஷஃபாஅத்தல் மலாயிகா, மலக்குமார்கள் ஷஃபாத் பண்ணிட்டாங்க. வ ஷஃபஅன் நபியும், நபிமார்கள் ஷஃபாத் பண்ணிட்டாங்க. வ ஷஃபஅல் முஃமினுன் முஸ்லிம், இறை நபிக்காரர்களும் ஷஃபாத் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஷஃபாத் பண்ணி கொஞ்சம் பேர் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. வலம் யபுக இல்லா அர்ஹமுர் ராஹிமீன், இப்ப அர்ஹமுர் ராஹிமான நான் மட்டும் தான் இருக்கிறேன், நானும் ஷஃபாத் பண்றேன் அப்படின்னு. யா அல்லாஹ், இந்த இறுதி கூட்டத்திலையாவது எங்களை ஆக்கிவிடாதே,
நாளை மறுபடியும் இந்த ஷஃபாத்துடைய பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம செஞ்ச அமல்கள் பொருட்டால் போகும்போது நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஷஃபாத்துல அது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துக்கு போடா போ, யா அல்லாஹ் இவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போடுறா போ, நாம் செய்த அமல்களினால் அல்ல. அப்ப இந்த இறுதி கட்டத்தில் யார் அந்த ஷஃபாத்துடைய வாக்கியம், நாம் செய்த அமல்கள் எல்லாம் ரியா கிபர் முகஸ்துதி பெருமை இருந்தால் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். நாம் என்னமோன்று போவோம், கபர் நோய் படுக்கும்போது ஒண்ணுமே இருக்காது. ஆனால் இந்த ஷஃபாத் என்பது இறுதியான வெற்றிக்குண்டான கடைசி வழி. அப்ப அல்லாஹ் எல்லாம் நான் மட்டும் தான் இருக்கிறேன், நானும் ஷஃபாத் பண்றேன் அப்படின்ட்டு எப்பவுமே கபுலத்தன் மினன்னா அவன் ஒரு அள்ளு அழுவான். கபலத்துனா ஒரு பிடி நரகத்தில் இருக்கவங்க அள்ளி கொண்டு போய் சொர்க்கத்தில் போடுவான். கபலத்தன் எவ்வளவு மின்னா அதுல வந்தவங்க யாரெல்லாம் அந்த நரகத்திலிருந்து வருவாங்கன்னா கௌமன் லம் யஅமலு கைரன் கத்து, வாழ்க்கையில எந்த நன்மையுமே செய்யாதவங்க, வாழ்க்கையில எந்த நன்மையுமே செய்யாதவங்க அல்லாஹ்வுடைய கருணை. அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய கருணை. நம்மளாம் நிறைய அமல் செஞ்சிருக்கோம் தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த அமலுடைய தரஜா என்ன நமக்கு அதுக்காக தெரியுமா? அப்ப அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் மஷ்ஃபூஇன், யா அல்லாஹ் எங்கள் ஷஃபாத்தை பெறுகிற நல்ல நசீபை கொடுத்தா. ஷஃபாத்தை நிராகரிக்கப்படக்கூடிய சில நபர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஸல்லல்லாஹு அடையாளம் கட்டியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம இல்லாமல் ஆகணும். இந்த வசீலா, இஸ்திகாசா, ஷஃபாத் இது மூணுமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு, ஒரு விதமான ஒரு பலம், ஒரு ஆயுதம். அந்த ஆயுதங்களை நம்ம பிடிச்சோம்னா தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கப்படும். ஏனென்றால் நாம் செய்கிற அமல் அது பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அவுலியாக்கள் அன்பியாக்களுடைய நெருக்கம் ரொம்ப முக்கியம். அவுலியாக்களுக்கு ரொம்ப தூரமாயிட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கிறாங்க, அது பச்சை போய். ஏன்னா அவுலியாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு நசீபாகுதுன்னா நம்ம அவுலியாக்களோடு இருக்கணும். அதானே அவுலியாக்களோடு இருந்தால் தானே அல்லாஹ். எல்லா அவுலியாக்கள் பேரை கேட்டாலே ரொம்ப ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்னன்னா, சினிமா பாடல்களை கேட்டால் வராத கோபம் யா ரசூலுல்லாஹ் யா முஹைதீன் என்றால் வருகிறது என்றால் அவருடைய ஈமானை பரிசோதித்துக் கொள்ளும். நல்ல சினிமா பாட்டு கேட்கிறா எந்த கோபம் தாவும் வர்றதில்லை. மௌலிதனை யா ரசூலுல்லாஹ் யா முஹைதீன் கோபம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வசீலா, இஸ்திகாசா, ஷஃபாத் ஆகியவற்றினுடைய தாற்பயத்தை உணர்ந்து வாழ்கிற, அதனை முழுவதுமாக கடைபிடித்து நாளை மறுமையில் வெற்றி வாகை சூடுகிற நல்ல கூட்டத்தில் நம்மை எல்லாம் காப்பாற்ற விடுவானாக. நம்மையும் நம்முடைய பிச்சடங்களையும் அஹ்லு சுன்னாவில் பதம் மாறாத, பாதை மாறாத நல்ல ஈமானை அவுலியாக்களின் பொருட்டால், நம்பியாக்களின் பொருட்டால் நமக்கெல்லாம் தந்து விடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.